கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். போனால் திரும்ப வராது. இப்போ ஒரு செகண்டாக இருக்கட்டும், ஒரு நாளாக இருக்கட்டும், ஒரு வருஷமாக இருக்கட்டும், அது திரும்ப வரப்போகிறதில்லை. நம்ம வாலிப பிள்ளையில் படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் காதல், கஞ்சா இதெல்லாம் செய்துட்டு கெட்டு போய் பின்னாடி அச்சோ நான் விட்டுட்டேனே, என் படிப்பு காலத்தை விட்டுட்டேனே, படிச்சிருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும் முன்னாடியே எல்லாத்தையும் என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். பிள்ளைகள் அப்பா அம்மா இருக்கும்போதே அவங்கள நல்லா கவனிக்கணும். அவங்க இறந்த பிறகு அச்சோ நான் விட்டுட்டேனே, இவங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனே, இவங்க இவ்வளோ சாவாங்கன்னு எனக்கு தெரியாதே அப்படிலாம் யோசித்து புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே போல் தாங்க இப்போ நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கும்போது இது கடைசி காலம். இந்த காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். கிறிஸ்தவர்களாக நம்மளை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலை நாம் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். உங்களை பரிசுத்தத்துக்கு என்று தான் அழைத்திருக்கிறார், அசுத்தத்துக்கு அல்ல என்று சொல்கிறார். அப்போ திரும்ப திரும்ப பாவம் செய்தால் நம்மளை என்ன செய்வார், கைவிட்டு விடுவார். நம்ம நரகத்தில் போயிட்டு அச்சோ என்னை ஆண்டவர் இப்படியெல்லாம் அழைச்சாரே, அவருடைய ஊழியத்தை செய்யும்படி அழைச்சாரே, என்னை ஜெபிக்க சொன்னாரே, எப்படியாவது ஒருத்தருக்கு போய் சொல்ல சொன்னாரே, என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண சொன்னாரே, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய நண்பர்களை எல்லாத்தையும் சரி பண்ண சொன்னாரே, நானும் அவர்களோடு சேர்ந்து சரி பண்ணாமல் அவர்களோடு சேர்ந்து பாவத்தை செய்தேனே என்று பின்னாடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த பரிதாபம் நரகத்தில் போன பிறகு நம்ம என்ன தான் யோசித்தாலும் மீண்டும் இந்த பூமியின் வாழ்க்கையை நாம் சுதந்திரிப்பது இல்லை. பூமியில் இருக்கிற நாளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறந்த பிறகு இந்த பூமி வாழ்க்கை மறுபடியும் வராது. அவர்களுக்கும் பூமிக்கும் சம்மந்தம் இல்லை என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம் என்ன செய்யணும், நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். சரிங்களா? நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.